சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மல்லி 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 மல்லி. வாங்க 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 அப்பா வாங்க வாங்க. ஓடியா ஓடியா. வா வா வா. வெண்பா வா 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 வா. ஏன் இவ்வளவு லேட்? நல்ல நேரம் முடிய போகுது இல்ல? அது வந்து அப்பா பயங்கர டிராபிக். அப்படியே லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கட் பண்ணிட்டு வந்துட்டேன். மனோகரே, இந்த காலை வச்சுக்கிட்டு ஏன் தம்பி இவ்வளவு சீக்கிரம் வந்து நீ கஷ்டப்படணும்? இதெல்லாம் நாங்க பாத்துக்க மாட்டோமா? கால நம்ம காலு பிசாத்து காலு. இப்ப அதான் முக்கியம். வாழ்க்கையில இன்னைக்குதான் மல்லியும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா கோயிலுக்கு ஒரு மனசா வராங்க. அதை விட வேற என்ன வேணும்? அதுக்காக பல்டி அடிக்க சொன்னா கூட நான் அடிப்பேன். என்னென்ன பேசுறீங்க நீங்க? தமிழ்ல தான் தங்கச்சி பேசுறேன். சரி வாங்க, டைம் ஆகுது, உள்ள போலாம். வாங்க 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 வாங்க. பாத்து பாத்து பாத்து. அப்பாடா, வாங்க 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 ஐயா, வாங்க. நல்ல நேரத்துக்குள்ளத நடத்தி கொடுங்க ஐயா. கல்யாண நாளா? கல்யாணம் ஆன பிறகு மனநிறைவா வாழற தம்பதிக்கு தினமும் கல்யாண நாள் தானே. விஜய் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம், மல்லி மீன ராசி ரேவதி நட்சத்திரம். அம்மனின் அருளாலே தீர்காயுசா வாழ்க. ஐயா ஒரு நிமிஷம். இந்தாங்க ஐயா. சரி, இந்த அம்மன் கொடுங்க. பாதத்துல வச்சு கொடுங்க. நல்லது நல்லதே நடக்கட்டும். என்ன மாப்பிள்ளை இது? மல்லி கழுத்துல கட்டுறதுக்கு தாம்மா. முத தடவை மல்லி நடிக்க வந்தப்ப அவ நடிக்க வந்ததை எல்லார்கிட்டயும் மறைக்கிறதுக்காக நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். அதுக்கப்புறம் சூழ்நிலை காரணமா எல்லாரும் என்ன கட்டாயப்படுத்தினப்ப வேற வழியே இல்லாம விருப்பமே இல்லாம 2வது தடவையா தாலி கட்டினேன். அதனாலயா என்னமோ தெரியல, இன்னைக்கு வரைக்குமே நாங்க 2 பேரும் சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தோமான்னு பார்த்தா சத்தியமா இல்ல. இன்னைக்கு நான் மனசு நிறைஞ்சு மல்லிய மனைவியா ஏத்துக்கிட்டு அவ கழுத்துல இந்த தாலியை கட்ட போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் எனக்கும் மல்லிக்கும் கல்யாணம். ஐயோ, கல்யாணம் நடக்கும் போது பொண்ணு அழுவ கூடாது, வெக்கப்படணும். என் பொண்டாட்டியும் என் மகளும் ராஜியோட சேர்ந்துகிட்டு நீங்க 2 பேரும் நல்லா வாழக்கூடாதுன்னு எவ்வளவோ தடுத்து தல்லாம் பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு நீங்க புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்க போறீங்க. நீங்க 2 பேரும் என்னைக்குமே நல்லா வாழணும். மாமா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட அன்பா நடந்துகிட்டதே இல்ல. ஆனா எதையுமே மனசுல வச்சுக்காம என்ன வெளியில கொண்டு வர்றதுக்கும் நாங்க நல்லா இருக்கணும்னு என்னெல்லாமோ செஞ்சிருக்கீங்க. அதுவே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் மாமா. மா, நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நானும் மல்லியும் இப்படி சேர்ந்து நின்றுப்போமான்னே தெரியாது. அச்சோ, நான் கோவப்படும் போதும் சரி, மல்லி கோச்சுக்கிட்டு போகும்போதும் சரி, எங்களை புடிச்சு இழுத்து வச்சு நாங்க பிரியாம பாத்துக்கிட்டது நீங்க தான். இன்னைக்கு கணவன் மனைவியா நாங்க நிக்கிறதுக்கு காரணம் நீங்க தாம்மா. வாழ்நாள் பூரா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஐயோ, என்ன மாப்பிள்ளை தம்பி இதெல்லாம்? தம் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறது எல்லா தாயுமே நினைக்கிறது தானே. நீங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க தான். அத புரிஞ்சுக்காம 2 பேரும் வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் பெருமையா சொல்லிக்கலாம் ஒண்ணுமே இல்ல மாப்பிள்ளை தம்பி. இது ஒரு தாயோட கடமை தானே. நீங்க இப்படி சொல்றது உங்க பெருந்தன்மைமா. அரவிந்த்,
உங்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன பிரதர் கடமை அதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு. இல்ல அரவிந்த், இவங்க மல்லியோட பெரியம்மா, அவர் என் அக்கா புருஷன். நீங்க எங்களுக்கு யாரு? எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. பழகின ஒரே ஒரு காரணத்துக்காக காரை வித்து வக்கீல் ஃபீஸ் கட்டி இவ்ளோ ரிஸ்க் எடுத்து ராஜேஸ்வரி வீடு, கதிரேசன் வீடுன்னு போய் என்னென்னமோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா கூட இவ்ளோ செஞ்சிருப்பானான்னு எனக்கு தெரியாது. பிரதர் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பிரதர். ஒரு மனுஷன் சக மனுஷனுக்கு கை கொடுக்கிற விஷயம்தான். எங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பணத்து மேல பற்று வைக்காத, மனுஷங்க மேல பற்று வை. பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இங்கதான் விட்டுட்டு போகணும், அது காணாம போயிடும்பா. அன்பை விதைச்சிட்டு போனா அது ஒரு சமூகத்தையே நல்ல சமூகமா மாத்தும்னு சொல்லுவாரு. நான் மனுஷங்களை நேசிக்கிறதுக்கு அந்த வார்த்தைகள் தான் காரணம். தம்பி, உங்க அப்பாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அன்புதான் வாழ்க்கையில பணத்தை விட ரொம்ப பெருசுங்கிறத நீங்க எல்லாருமே எனக்கு காமிச்சிட்டீங்க. எங்களை சுத்தி இவ்ளோ நல்லவங்க இருக்கிறப்போ எங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் அன்னபூரணியே போற்றி, ஓம் அலங்கார நாயகியே போற்றி. தந்தே சரணம் புகும்படியார்க்கு வானுலகம், தந்தே பறிவுடு தான் போயிருக்கும் சதுர்முகம், அம்பிகையே போற்றி போற்றி. கடவுளே, வாழ்க்கையில இழப்பு வர்றப்பதான் உலகத்துல என்ன உண்மையா நடக்குதுன்னு அப்பட்டமா முகத்துல அடிச்ச மாதிரி சில விஷயம் எல்லாம் புரிஞ்சது. எனக்கு அப்படி புரிஞ்சதுல கிடைச்ச பொக்கிஷம் தான் மல்லி. அவளை நான் எப்பவுமே காலகாலத்துக்கும் பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கு நீதான் வழி நடத்தணும். நாயகி நான்முகி நாராயணி. ஒரு புருஷன் மனசார நம்மளோட பந்தத்தை ஆரம்பிக்கிறேன்னு கட்டுற தாலிதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுது. அது விஜய் இப்போ சந்தோஷமா எனக்கு செய்யறாரு. இந்த ஒரு நாளைக்காக தான் இவ்ளோ போராட்டம், இவ்ளோ கஷ்டம். இதை விட எனக்கு வாழ்க்கையில வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? இது போதும் கடவுளே. ஏ போற்றி, ஆதிசக்தி ஏ போற்றி போற்றி. இந்தாங்க மாலையை மாத்திக்கங்க. இந்தாங்க மாப்பிள தம்பி, கொடுங்க. முதல்ல மாலையை போடு போடு. இந்தாங்க தாலியை கட்டுங்க. இந்தாங்க இந்தாங்க தம்பி. இந்தாங்கம்மா, வெண்பா. நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாலி கட்டுங்க. இருமனமும் ஒரு சேர மங்கள வாழ்வு செழிக்க, இணை பிரியாது நீடூடி வாழ, சொந்த பந்தம் சீர்பாழ்த்த, இறையருளோடு வாழ்வு சிறக்க, மணமகனும் மணமகளும் மங்களயில் வாழ்க்கைதனில் மகிழ்வாய் வாழ்க வாழ்க. கணவன் மனைவியாய் களிப்புடன் வாழ்ந்திடவே ஆண்டவனின் அருளோடு தம்பதியராய் முன்னோர்களின் ஆசியோடு வாழ்க வாழ்க. இந்தாங்க மாப்பிள்ள, குங்குமத்தை பொண்ணுக்கு வச்சு விடுங்க. நெத்தி வகிட்டுல வச்சு விடுங்க. இந்தாங்க தாலியில வைங்க. வாழ்க வளமுடன். அம்மனின் அருளாலே சகல வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ்க வாழ்க. தீபாரதனை எடுத்துக்குமா, குங்குமம் எடுத்துக்கிட்டு பூ எடுத்துக்குங்க. வியடங்க காத்தாலை ஐந்துரை பாசாண்டு சமம் கருப்பு வெள்ளம் சேர்த்தாலை இங்கே திருவார்த்தொரு தேங்கில்லையே. அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி, நல்லா இருங்க நல்லா இருங்க. தீர்க்காயுசா சந்தோஷமா ஒன்னா இருங்க. ஹாப்பி தானே வெண்பா குட்டி? ஐ
ஐ அம் டபுள் ஹாப்பி பிக் பார்ட்டி. ஆமா மலியுமா இனிமே டபுள் தாலியா போடுவாங்க. ஐயோ, அப்பப்பப்பப்பா. இல்லடா என் கண்ணு செல்லக்குட்டி, எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா கேள்வி கேக்குறா பாருங்க என் பேத்தி. அது இன்டெலிஜென்ட் இல்ல பிக் பார்ட்டி, இன்டெலிஜென்ட். ஐயையோ, இவ வேற ஒருத்தி ஏதோ ஒரு ஜென்ட். The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.